இந்த மாதிரி மூடியை முழுங்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் ஃபினாமினா. எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, நிலவரம் தெரியாமல் குடிக்கிறீங்கன்னா ஒருவேளை கிளாஸ்க்கு உள்ள அந்த மூடி கடந்து ஒரே மடக்கில் குடிக்க ட்ரை பண்ணி அது நேராக உள்ளே இறங்க வாய்ப்பு இருக்கு. இல்லை கேஸ் உள்ள பியர் பாட்டில் மாதிரி பாட்டிலை வாயால் ஓப்பன் பண்ணுறப்ப அது பொங்கி வர்றப்ப நேராக அந்த மூடியை வாய்ப்புல தள்ள வாய்ப்பு இருக்கு. இல்லை மூளை குழம்பு போயிட்டு நேராக கடிச்சு முழுங்கினாலாம் உண்டு. நிஜமாவே ஒருத்தர் முழுங்கிட்டார் அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒன்று தொண்டையிலே மாட்டிக்கிட்டு மூச்சடைக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை மோஸ்ட்லி துப்பிடுவாங்க, இல்லை உணவு குழாயில் போயிட்டு அடுத்த நாள் வெளில வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாள் 2 நாள் வெளில வந்துடும். அப்படி இல்லாட்டி உணவு பாதையில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு வராம அப்படி இருக்கலாம். உணவு பாதையில் முன்னாடியே இருந்துச்சுன்னா எண்டோஸ்கோபி வச்சு டியூப் போட்டு மோஸ்ட்லி எடுத்துருவாங்க. இல்லை ரொம்ப அடியில் ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஓப்பன் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ஏதோ சர்ஜரி பண்ணி இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. இந்த படத்தில் சிம்டம்ஸ்லாம் அவங்க காமிக்கிறது எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான். அந்த அளவு வந்து சிம்டம் வயிற்றுக்குள்ள பிடிச்சா இருக்கு. ஒருவேளை உணவு குழாயில் மேல் பகுதியில் மாட்டிச்சுன்னா மட்டும்தான் இந்த அளவு நெஞ்சு அழுத்துற மாதிரி வலிக்கிற சிம்டம்லாம் இருக்கும். வயிற்றுக்குள்ள இறங்கிச்சுன்னா மோஸ்ட்லி அந்த அளவு சிம்டம்ஸ் இருக்க வாய்ப்பு கம்மி தான். இதுல ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒருவேளை அந்த முழுங்கின மூடி வந்து தொண்டையில இங்கே நின்றுட்டு இருக்கு அப்படின்னா, இல்லை மூச்சோட கஷ்டமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இமீடியட்டா ஹைம்லிக் மெனுவர் பண்ணணும். அந்த வீடியோவில் காமிக்க பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி தொண்டையில் அடைச்சிட்டு மூச்சோட கஷ்டமா இருந்துச்சுன்னா மூச்சு அடைச்சு இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி படத்தை வச்சு உங்களுக்கு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் பேசலாம்.